அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றேன். அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது, அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். SSA கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனுலாம் கொடுத்திருக்கிறோம். நான் தான் நேற்றைக்கே முந்தி சொன்னோம், உங்கள் டிவியில் எல்லா டிவிலையும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கோம். இப்போ தப்பா நான் வந்திருக்கிறேன், உங்களோட தான் நானும் இப்போ தான் வந்தேன், எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு, அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது. பிரிந்தது தான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.